அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட உறவு முறைகளில் தாய், தந்தை, அப்பா, அம்மா இவங்களுக்கு அடுத்தால ரொம்ப ஒரு முக்கியமானதாக கருதப்படுறது தாய் மாமன் உறவு. ஸோ அது வந்து சடங்கு வீடு, கல்யாண வீடுகளில் இந்த தாய் மாமனோட உறவுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கி திருநெல்வேலியில் நடந்த நம்ம உறவினர் பொண்ணு ஸ்ரீ வர்ஷிதா அவங்களோட சடங்கு நிகழ்ச்சின்னு சொல்லப்படக்கூடிய பூப்புனித நீராட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக திருநெல்வேலிக்கு போயிருந்தேன். அங்கே இந்த தாய்மாமன் உறவுகளை பற்றி ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க பொம்மைகள் மூலமாக. அதாவது ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டில் வந்து பருவம் அடைஞ்சிட்டா, பூ பெய்திட்டா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன சீர்லாம் நம்ம கொடுப்போம், என்னென்ன விழாலாம் எடுப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே ஒரு தத்ரூபமாக அங்கே பொம்மைகள் மூலமாக வந்து அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஒரு பொண்ணு பருவம் அடைஞ்சிட்டா அவங்க வந்து தாயம் விளையாடுறதாகட்டும், அதனை தொடர்ந்து பல்லாங்குழி விளையாடுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கிராமத்தில் பண்ணிகிட்டு இருந்த விளையாட்டுகள். ஒரு பொண்ணு வந்து பூ பெய்திட்டா அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த தாயக்கட்டை உருட்டுறது, பல்லாங்குழி விளையாடுறது, பக்கத்து வீட்டு பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைங்களோட விளையாடுறது, அவங்களுக்கு அதில் உள்ள விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறதுன்னு ரொம்ப அழகாகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த காட்சிப்படுத்துகிறதுல இந்த தாயம் விளையாட்டு, இந்த பல்லாங்குழி விளையாட்டு இதெல்லாம் அழகாக அதில் காட்டியிருந்தாங்க அந்த பொம்மைகளை வச்சு. அதுக்கப்புறம் 16வது நாள் அந்த தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த வேம்பு சடங்கு அப்படிங்கிறதையும் அழகாக காட்டியிருந்தாங்க. தாய்மாமன் வந்து கூரை கட்டுறது அப்படின்னு நம்ம அந்த சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம். அதையும் அழகாக அந்த பொம்மைகள் வடிவில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அப்படியே ஒரு ஸ்டாண்டிங்கில் ஒரு 4 பொம்மைக்கு அழகாக சேரீ கட்டி விட்டு அதை அழகாக ஒரு மோட்டார் மூலமாக அழகாக சுற்ற விட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி திருநெல்வேலியில் நடந்த ஒரு பூப்புனித நீராட்டு விழா ஃபங்க்ஷனில் எடுத்த வீடியோ தான் இது. அதே மாதிரி இந்த பூப்பெய்திய பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு இப்போ முட்டை, புட்டு, களி, உளுந்தங்களி, நல்லெண்ணெய் இதெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் வந்து அவங்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஒரு பலமானதாக நம்ம முன்னோர்கள் வந்து கருதுகிறாங்க. அது உண்மையும் கூட அறிவியல் ரீதியாக. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அது குறிப்பிட்ட உணவு தானியங்கள் பெயரை குறிப்பிட்டு அழகாக அதையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாய்மாமன் சீர் கொடுக்குறது, அந்த தாய்மாமனுக்கு இந்த பொண்ணு திரும்ப வந்து மரியாதை பண்ணுறது, அதையும் ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த எல்லாருமே அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. ஃபாரினில் உள்ளவங்களுக்கு அதை வீடியோ காலில் போட்டு இந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்ததாக நடத்தப்படக்கூடிய மஞ்சள் நீராட்டு விழா அதையும் ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சடங்கு அன்னைக்கு தாய்மாமன் என்னென்னலாம் சீர் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத அந்த மேலதாளம் முழங்க வர்ற அந்த சீரோட அந்த பொம்மைகளையும் அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு செய்தி இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் கோமதி நாயகம் விசு. நன்றி.